ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி நம்ம நல்லா வறுக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ வந்து நம்ம 4 கப்பு பால் சேர்த்துக்கலாம். நான் ஆறின பால் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கடலை மாவு நல்லா பாலில் வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம லைட்டாக ஆற விட்டுட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமேட்டு நம்ம 1 கப்பு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு ஓரளவு வெந்து வரணும் தேங்காவும். பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய் நல்லா வெந்து வாசனை வருது. இந்த டைமில் நம்ம 3 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 கப் கடலை மாவும் 1 கப்பு தேங்காயும் எடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம 3 கப்பு சர்க்கரை சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 3 கப்பு சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ சர்க்கரை நமக்கு நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம கிண்ட நமக்கு இன்னும் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா நமக்கு அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. 1/4 கப்பு எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு அதிகமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ தேவைப்படாது, ஏன்னா தேங்காயிலேருந்தே நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருந்து தேங்காயிலேருந்தே நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி வந்து வறுத்து எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடலை மாவும் தேங்காயும் வச்சு ஒரு சூப்பரான ஹல்வா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சாப்பிட்றப்ப அங்கங்கே தேங்காய் வந்து கடிப்படுறது அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.